Dear students, I am Ravati. 10th standard exercise 1.3 la 8th sum. A function f is defined by f of x equal to 3 minus 2x. Then find x such that f of x square equal to f of x the whole square. இப்போ நம்மளோட given function கொடுத்துட்டாங்க. என்னது f of x equal to 3 minus 2x. இப்போ இந்த f of x வச்சுட்டு இந்த கண்டிஷனில் ஃபைண்ட் அவுட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல போடணும். அடுத்த இந்த டேர்மில் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸையே ஸ்கொயர் பண்ணணும். அப்போது 3 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் வரும். தென் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 3 மைனஸ் 2x the whole square. டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஏன்னா இங்கே வெறும் எக்ஸ் கொடுக்கல, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே வந்து கொடுத்த கிவன் எஃப் ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 3 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர். அப்போது 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி விரிச்சு எழுதலாம். அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போது ஏங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 9 மைனஸ் 2 இன்ட்டு 3 6 6 இன்ட்டு மறுபடியும் பிக்குள்ளே 2 ஒன்று இருக்குது, 6 இன்ட்டு 2 12. அப்போ 12 இன்ட்டு எக்ஸ். தென் ப்ளஸ் பிங்கிற இடத்துல 2x இருக்குது. பி ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர். கிளியரா? இப்போ எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வரும்போது ஆல்ரெடி 3 மைனஸ் 2x ஸ்கொயரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸில் இந்த பக்கம் வரும்போது சிம்பிள் மாறும். +9 இந்த பக்கம் வந்தால் -9, மைனஸ் 12x இந்த பக்கம் வந்தால் +12x, தென் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 2 எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. அப்போ அது ரெண்டுமே சேம் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கிடைக்கிறது -6x ஸ்கொயர். ஒரே ஒரு எக்ஸ் வேரியபிள் டேர்ம் தான் இருக்குது. தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 இருக்குது. அப்போ 9ல் 3 செப்பரேட் பண்ணால் -6 கிடைக்கும். தென் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 6x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 6. அதாவது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ வந்து இதில் 6 வந்து காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துடுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 6 அந்த பக்கம் போய் 0 கூட மல்டிபிள் ஆனாலும் சரி டிவைட் ஆனாலும் என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இட் இஸ் ஒன் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நம்ம இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது இங்கே கொடுத்துருக்கிற 1 வேல்யூவை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். இங்கே -2 கிடைக்கணும். அப்போது -1 அண்ட் -1 மல்டிபிள் பண்ணால் +1 கிடைக்கும். தென் இது ரெண்டையும் -1ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணால் -2 கிடைக்கும். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து x-1 ஈக்குவல் டு 0. அப்போ x-1 அண்ட் x-1 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு சேம் யூனிக் ஆன்சர் தான். ஸோ x ஈக்குவல் டு 1. தேங்க்யூ.